குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி என்ன செய்வார், அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 12ஆம் இடம் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது இறுதியான கட்டம், வாழ்க்கையோடைய கடைசி பகுதிகளில் ஒருத்தர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் 12ஆம் இடத்தை குறிக்கிறது. அதுபோல் ஒருத்தருடைய கர்மா இந்த ஜென்மத்தோட முடியறதா, இல்லை அவர் மீண்டும் பிறப்பாரா, இல்லை அவருக்கு பிறவியே கிடையாதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த 12ஆம் இடத்தை வச்சு தான் நாம் சொல்லுவோம். அதே போல் ஒரு மனுஷனுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பாதங்கள், கால் பகுதி, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் 12ஆம் இடம் தான். பகலில் தொடங்கி இரவு முடியும் போது இந்த இரவு நேர தூக்கம், ஒருத்தருக்கு சவுண்ட் ஸ்லீப் இருக்குமா, இல்லை தூக்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்குமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் 12ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனைகள், அரசாங்க தண்டனைகள், அரசாங்க சலுகைகள், நன்மை தீமை, இதெல்லாமே இந்த 12ஆம் இடத்தை நோக்கி தான் இருக்குது. 12ஆம் இடத்தோட சுப கிரகங்கள் அமையப்பெறும்போது அவங்களுக்கு நல்ல சுபபலன்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு 12ல் கேது இருந்தார், குரு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறவியோட மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இனி அவருக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே விரயங்களை கூட குறிக்கிறது. நம்ம செய்யக்கூடிய செலவுகள், நமக்கு எவ்வளோ பொருள் கிடைச்சாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத அந்த கணக்கை இந்த 12ஆம் இடம் தான் சொல்கிறது. இவருக்கு பணம் கையில் தங்குமா, இல்லை அதிகம் விரயமாகுமான்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே 12ஆம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 12ஆம் இடத்தோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களோட சம்பந்தம் ஏற்படும் போது விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சுப விரயங்கள் சொல்லக்கூடிய திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, ஒரு ஆலய வழிபாட்டுக்காக செலவு பண்ணுறது, நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுபோல் அன்னதானம், மற்றவங்களுக்காக சேரிட்டி பண்ணுறது, இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே இந்த 12ஆம் இடத்துல பாவர்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும். பொருட்கள் காணாமல் போகிறது, திருட்டு போகிறது, தொலைஞ்ச பொருள் கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம திருப்பியும் வேற ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குறது, பயனற்ற நேரத்தை கழிக்கிறதும், பயனற்ற விரயங்கள் நம்ம செய்கிறது. ஒரு சில பேர் சூதாட்டத்துக்காக பணத்தை இழப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்படக்கூடியதும் பாவகிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12ஆம் இடத்துல ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த லக்னத்தோட 12ஆம் இடத்து அதிபதியை வச்சு தான் நாம ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதை சார்ந்த நட்சத்திரம், நடப்பு தசாபுக்திகளை வச்சு தான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்துக்கும், இப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வராரு. அப்போது ஒரு கிரகம், அந்த கிரகம் தொடர்பான வீடுகள், அந்த வீட்டுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட ஒரு செயல்களை கொடுப்பாருங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ சனியுடைய வீடுகளுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட யோகத்தையோ அவயோகத்தையோ கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். சனியுடைய சொந்த வீடுகள் பார்த்தா மகரம் மற்றும் கும்பம். மகர லக்னத்துக்கு குரு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. கும்ப லக்னத்துக்கு சனியே 12ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால கும்பத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஏன்னா தன்னுடைய சொந்த வீடு, அதனால பெரிய அளவுக்கு தன்னுடைய லக்னக்காரர்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். அப்போ வீண் விரயங்கள் அப்படின்னு கும்பத்துக்கு பெருசாக இருக்காது. இருந்தாலும் தனக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். தனக்காக அப்படின்னு சொன்னால் உடம்பு பிரச்சனை ஏற்பட்டாலோ, தன்னுடைய ஆடை அணிகலனுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. சனி அப்படி சொன்னாலே மந்தக்காரகன், அதனால் மொத்தமாகவே ஒரு வேலை செஞ்சு அதுக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இவங்களுக்கு ஏற்படும். எக்ஸாம் ஃபீஸ் கூட கரெக்ட் டயத்தில் கட்டாமல் ஹரியர்ஸ் சேர்த்து கட்டுற மாதிரி சில சூழ்நிலை இருக்குது. அதுபோல் ப்ரீமியம்லாம் கட்டுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டுவாங்க. இப்படி சில வீண் விரயங்களோடு தான் இவங்க கட்டுவாங்க. கரெக்டான டயத்தில் கட்ட மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ எதையும் தாமதித்து செய்யக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி தூங்கினாங்கன்னா 8 மணி நேரம், 10 மணி நேரம், 15 மணி நேரம் தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதிகபட்சமாக தூக்கம், ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம், எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. விரயங்கள் அதே போல் தேவையற்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் கண்ட்ரோல்டு விரயங்களாக இருக்கும். ஏன்னா சனியே அதிபதியாக வர்றதுனால தன்னுடைய வருவாய்க்குட்பட்டு செலவுகள் இருக்கும். 12ஆம் இடம் அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னா அதிகமாக விரயம் ஏற்படக்கூடிய சூழல், கடன் வாங்கியெல்லாம் கூட விரயம் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். இவங்களுக்கு தூக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். படுத்த உடனே தூங்க முடியாது, கொஞ்சம் டிலேயாக தான் தூங்குவாங்க. ஆனால் தூங்கினா பல மணி நேரம் சேர்ந்து தூங்குவாங்க. இப்படி சோம்பேறித்தனம் கொஞ்சம் மிகுதியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் 12ஆம் இடத்தை நோக்கி இருக்க சான்ஸ். மகர லக்னத்துக்கு குருவே விரையாதிபதியாக வர்றதுனால ஒரு சிலருக்கு இது ஒரு கடைசி பிறவிங்கிறதுனால சில கஷ்டங்கள் அவங்க அனுபவித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல காலம் ஏற்படக்கூடிய சூழல்.
குருவே 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கும்ப லக்னத்தை காட்டிலும் மகர லக்னக்காரர்களுக்கு வந்து சுப விரயங்கள், சேரிட்டி ஒர்க்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆலய திருப்பணிகளுக்காக அதிகம் செலவு பண்ணுவாங்க. அன்னதானம், ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான செலவு, முதியோர் இல்லத்துக்காக பணம் டொனேஷனாக கொடுக்கறது, முதியோர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. குருவே இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த லக்னக்காரர்கள் பெரும்பாலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய உதவி பண்ணுவாங்க. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் 3ஆம் இடத்து அதிபதியே விரயத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இவங்க முயற்சியெலாம் நிறைய நேரத்தில் வீணாக போகக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ தன்னுடைய ஹார்ட் ஒர்க், மற்றவங்களுக்காக உதவி பண்ணி தன்னுடைய வேலைக்கு வந்து வீண் விரயமாக போகக்கூடிய சூழல் சில பேருக்கு ஏற்படும். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டிக்கு பல முறை செய்யக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். கும்ப லக்னத்தை போல் கிடையாது, இவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. ஆனால் இவங்களும் சனியோடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கிறதுனால நீண்ட நேரம் தூங்குறது, சோம்பேறித்தனம்லாம் இவங்களுக்கும் அடிப்படையான குணங்களாகவே இருக்கும். இவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதேபோல் காலில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணம்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ கும்பராசியை கம்பேர் பண்ணும்போது மகர ராசிக்கு வெளிநாடு பயணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். படிப்புக்காகவும் வேலை விஷயத்துக்காகவும் சுய முன்னேற்றத்துக்காகவும் நிறைய பிரயாணங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில அரசியல் பொது வாழ்க்கையிலெல்லாம் கூட ஈடுபட்டு மற்றவங்களுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ விரயங்கள்ங்கிறது அதை நோக்கி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.